ஓகே. ஓகேங்களா? நான் வந்து ம். இங்க வந்து கன்டினியூஷன் குடுத்துட்டு போயிருவான். நான் மோஸ்ட்லி இது மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். ட்ரேடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஓகே தெரியுது. ஆனா ட்ரேடு போடும்போது வந்து எனக்கு இங்க பிடிஆர் அலைன் ஆகுது தெரியுமா ப்ரோ? இங்க ரியாக்ட் ஆகுறப்போ வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிடிஆர் ரியாக்ட் ஆகுறப்போ, எனக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருது. ஒரு இப்போ நீங்க அங்க சாலிடான கன்ஃப்யூஸ் ஆகணும்னா, கீழ ஆல்ரெடி பை பண்ணியிருக்கணுமா? இல்ல கன்ஃப்யூஸ் நான் எங்கே இப்ப ஆகுது? பைக்கு கீழ தான் பை ப்ரோ பண்ணது பார்க்கிறேன். ஓ! மேல ரீட்ரேஸ்மென்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவன் டேப் ஆ. அடிச்சுட்டு வரான்றீங்க. அதுதானே? ஆனா இந்த ஏரியால என்ட்ரி போடும்போது என்ன ஆயிடுதுன்னா எனக்கு, ஒண்ணு லேட் என்ட்ரி ஆகுது. இல்லன்னா எஸ்எல் அடிச்சிருது எனக்கு. இந்த ஏரியால என்ட்ரி குடுக்குற ஏரியால. புரியுதுங்களா? நேத்து நடந்தத காமிக்கிறேனே. ஷிஃப்ட் என்ன டைம் ஃப்ரேம்ல எடுப்பீங்க? ஷிஃப்ட்டா ப்ரோ 5 மினிட் இல்ல 3 மினிட்ல வந்து எனக்கு வந்து சாலிடான பிபிஆர். ம். புரியுதுங்களா? இங்க வந்து நான் என்ட்ரி பார்த்தது வந்து 15 மினிட். இந்த இந்த ஏரியால என்ட்ரி பார்த்தேன் ப்ரோ. இந்த ஆர்டர் பிளாக்லாம் இருங்க. இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி செல்லு பார்த்தேன். செல்ல எடுக்கிறேன். இந்த ஏரியால ஆர்டர் போட்டேன் நானு. இங்கேயே. ம். புரியுதுங்களா? நான் 1:3 வைக்கிறேன். பட் எனக்கு என்னன்னா, இந்த கிட்ட இந்த ஏரியால என்ட்ரி எடுக்கிறோம்ல, இத ஃபில்டரைஸ் ம். பண்றதுல வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இந்த 15 ஏரியா மினிட்ஸ் ஃபில்டரைஸ் பிளாக்கு இப்ப எனக்கு ஓவரால் செல்லு தான் ப்ரோ ரீட்ரேஸ்மென்ட். நான் பார்க்கிறேன். ஓவரால் செல்லு இப்போ தான் நீங்க பார்க்கிறேன். ரிஸ்க் ரிவார்ட இதுல எப்படி நான் என்ட்ரி எடுத்திருந்திருப்பேன்னா, நீங்க எடுத்த என்ட்ரிலயே என் எஸ்எல வந்து நான் அந்த ஹைல வச்சிருக்க மாட்டேன் ஆக்சுவலி. ம். ஸோ அங்க பிபிஆர் இருக்குல்ல 15 மினிட்ஸ் பிபிஆர். ம். ஸோ நான் எஸ்எல் அங்க வச்சுட்டு இந்த லோ இருக்குல்ல ரீசன்ட் லோ அங்க ஒன்று இருக்கு லெஃப்ட் சைட்ல. ம். இந்த இது. அந்த லோவை நான் டார்கெட் பண்ணியிருப்பேன். நீங்க வந்து என்ட்ரி அனாலிசிஸ் கரெக்டாக தான் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த என்ட்ரிக்கு நான் அங்கே வச்சிருக்க மாட்டேன். நான் இந்த ஏரியால வச்சிருப்பேன். அதுவும் இல்லாம நியூஸ் எதுவும் நேத்து இருந்ததா? நேத்து நியூஸ் எதுவும் இல்ல. பெருசா இல்ல நியூஸ். நம்ம அந்த நார்மலா எம்எம்எக்ஸ்எம் செட்டப் படி நான் பார்த்திருந்தா ரீசன்ட் லிக்விடிட்டி நான் பார்த்துட்டு வெளியே வந்திருப்பேன். நீங்க அங்க எஸ்எல் வச்சுட்டு இந்த ஏரியால டார்கெட் எங்களை 1:3 வந்திருக்கும், கண்டிப்பா வந்திருக்கும். சரியாவும் பேசவும் முடியலனால. இன்னும் கூட மேல வைக்கலாம். அந்த கியூஎம்எல் என்னோட வச்சிருப்பான். இது ரொம்பவே வந்துருக்கும். முடிச்சுட்டு 4 வந்துடும். பிபிஆர்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல பிரைஸ் பாடி க்ளோஸ் வைக்கக்கூடாது. எத்தனை விற்க வேணா விடலாம். அவன் அதுக்கு மேல பிரைஸ் ட்ரேட் ஆனாலே முடிஞ்சுன்னு அர்த்தம். மார்க்கெட்டு அவங்க ஆன்டிசிபேஷன் தப்புன்னு அர்த்தம். பிபிஆர் ஃபார்ம் ஆகிறதுக்கு தான் காரணம். அவன் அந்த பிரைஸ்ல அந்த ஏரியால விற்கா விடலாம். பட் ஆனா அங்க பாடி க்ளோஸ் வைக்கிறாது. அந்த ஏரியாவுக்கு மேல போயிட்டு அவன் பாடி க்ளோஸ் ஏதாவது வச்சுட்டானா முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்போ பிபிஆர்ல தான் எஸ்எல் வைப்பாங்க. நிறைய பேர் பிபிஆர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பிபிஆர் கீழே தான் வைப்பாங்க எஸ்எல். அதனால தான் பிபிஆர் பவர்ஃபுல்லுன்னு உங்களோட ரிஸ்க் ரிவார்டும் அதிகமாகும், உங்களோட இது கரெக்டா இருக்கும். அதனால மோஸ்ட்லி பிபிஆர் ஃபார்ம் கொஞ்சம் பெயின் இருக்கு. நான் முடிச்சுட்டு நான் வந்து கேட்கிறேன் ப்ரோ. ப்ராப்பரான கொஸ்டின்ஸ். லாஸ்ட் தான் ப்ரோ அந்த ரிஜெக்ஷன் பிளாக் நீங்க வச்சது எஸ்எல் வச்சது ரிஜெக்ஷன் பிளாக்ல வச்சீங்க. கரெக்ட். அதை வைக்க கூடாதுன்னு அதில் வைக்கலாம். இப்ப கூட சொன்னாரு இவரு, நான் ஏன் தூக்கிட்டு போய் ஐல இல்ல லோல வைக்க போறேன், எனக்கு தெரியும் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல போச்சுன்னா வயலேட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. அதுதான் காரணம். அவர் பார்த்து பழகின காரணம் தான். பிபிஆர் இருந்தா உங்களுக்கு அதை ஃபில் பண்ணக்கூடாது, மீன்ஸ் பாடி க்ளோஸ் பண்ணக்கூடாது, விக்கு வேணா விடலாம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. அதனாலதான் இவரை சேது ப்ரோவை எடுத்தாலே பிபிஆர் ஃபார்மேஷன் அதிகமா பார்ப்பார். ஏன்னா அவர் என்ட்ரி எடுத்தாருன்னா அந்த பிபிஆருக்கு கீழே வச்சுருவாரு, அந்த லோக்கு கீழே. இப்போ நீங்க 1 ஹவர் வச்சீங்கன்னா அங்க 3 கேண்டில் பேட்டர்ன் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 ஹவர்ல மாத்துங்க அதை. ஓகே, 3 கேண்டில் எங்க அது, எந்த என்ட்ரி அது? இதுதான். அடுத்து அவர் நான் என்ட்ரி போட்டோம்னா ஹோல்டு பண்ணி பார்ப்பேன். ஓகே, இங்க என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபார்மேஷன் பண்ணிருப்பேன் அதை.
இது டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணி பண்ணி நீங்க தான் பண்ணுது. இது உங்களுக்கு பிராக்டிஸ்ல நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட். பட் ஆனா இதுல எல்லாத்துக்கும் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம், பிபிஆர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கீழே எஸ்எல் வைக்கலாம்னு சொல்லி. இன் கேஸ் அவன் அந்த எஸ்எல்ஏ மேல போயிட்டு ஸ்வீப் அடிச்சுட்டு ஒரு விக் மட்டும் விட்டுட்டு வந்தாலும், நீங்க உங்க பயஸை உங்க ஆப்போசிட் பேரு அதே ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருந்தாலும் நீங்க ரீஎன்ட்ரி எடுக்கணும்னா ரீஎன்ட்ரி எடுக்கலாம். இதான் எஸ்எல் அடிச்சா எப்படி பார்த்துட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னோம், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இது சொன்னேன். எப்படி நீங்க ஆன்டிசிபேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க என்ட்ரி போட்டாலும் உங்களுக்கு எஸ்எல் அடிச்சதுன்னா அதை எப்படி கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ரீஎன்ட்ரி எடுக்குதுன்னு சொன்னேன். அதை நீங்க பார்த்து இருந்திருக்கலாம். எஸ்எல் அடிச்சிருந்தா சொல்றேன், நம்ம எஸ்எல் அடிக்கல பிபிஆர்ல. ஸோ அப்ப நீங்க பார்த்து இருந்திருக்கலாம், அங்கேயே 1:4 எடுத்துட்டு வந்துருக்கலாம். நானா இருந்தா பிபிஆர் தான், அதுக்கு மேலலாம் போக மாட்டேன். ஏன்னா 5 மினிட் இதுக்கு கீழே வந்து நான் டைம் ஃப்ரேம் குறைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நிறைய அடி வாங்கியாச்சு போய் டைம் ஃப்ரேம். அப்புறம் பார்ப்போம் அப்படின்றதுல இருக்கேன் நான். வேற ஏதாவது இருக்கா இங்க இந்த இதுல இது மட்டும் தான். அவங்க மாடல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நீங்க 17ல இருந்து ஓப்பனிங் எடுக்கிறீங்கன்னா அது வந்து அங்க கொஞ்சம் உஷாரா பாத்துக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் 18ல இருந்து தான் ஓப்பன் ஆகும். ஹீரோ ஃபியூச்சர்ஸ் இந்த சிஎஃப்டி தான் 17ல இருந்து வரும். புரியுதுங்களா? இல்ல இது 18ல இருந்தா ப்ரோ சிஎஃப்டி. இந்த 18ல இருந்தா ஐயா ஹீரோ ஃபியூச்சர்ஸ் 18 சொன்னேன். பட் ஆனா ஹீரோ ஃபியூச்சர்ஸ் 18ல இருந்து தான் ஓப்பன். ஆனா நார்மல் சிஎஃப்டி ஹீரோ அந்த ஹீரோ யூஎஸ்சி 17ல இருந்து தான் ஓப்பன், 18 கிடையாது. ஹீரோ ட்ரேட் பண்ணும்போது நீங்க 17 எடுக்கிறீங்களா 18 இருக்கா கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த பிரச்சனை அங்க இருக்கு. இதையும் சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன், எல்லாருக்கிட்டையும் தான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, அந்த 2 o'clock 3 o'clock என்ட்ரியை பாய் ப்ரோ, நீங்க பேசுங்க. ஓகே பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. நான் அந்த மூடு சரியாயிட்டு வரேன் ப்ரோ. நானு அவர் போயிட்டாரு ஐயா, இருக்க ஓடிட்டார். 17ல எடுக்கிறீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. வேணும்னா 17 18 ரெண்டு லெவலையும் சேர்த்து வேணா மார்க் பண்ணிக்கோங்க, இல்ல 18 வேணா எடுத்துக்கோங்க. 18 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குவார்டர்லி தேரி கணக்கா வரும். 18 ஓப்பன் ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா 17 ரெண்டும் ஒர்க் ஆகும், 2 ப்ரைஸும் வரும். பட் ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். நான் பார்த்த ஹீரோ யூஎஸ்ல எனக்கு வந்த கன்ஃபியூஷன் அது. ஆனா நாஸ்டாக்ல அந்த இஷ்யூ இல்லை. ஆனா 18 அதுதான், அந்த குவார்டர்லி தெரியும் எனக்கு கரெக்டா இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் எனக்கு பயங்கரமா அலைன்மெண்ட் ஆகிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லாம இருந்து ஹீரோக்கும் ஃபாரக்ஸ் ட்ரேட் பண்றதை விட. பார்க்கலாம் கரெக்ட் தான் ப்ரோ, பிரச்சனைலாம் இல்லை ப்ரோ, ப்ராப்பரா தான் இருக்கு. சைக்காலஜி டெவலப் பண்ணணும் ப்ரோ. பேசலாம் கொஞ்சம் சரியா ப்ராப்பரா பேசணும். இந்த மாடலுக்கு நீங்க பெருசா எதுவும் சொல்றது மாடல் காமிக்கிறேன். நோஷன் முதல்ல நோஷன் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் ஜேர்னல்லாம் பண்றீங்களா? இல்ல ப்ரோ, நான் அந்த ஒரு லவ் பண்றீங்களா? இத்தனை மெசேஜ் வந்துகிட்டே இருக்கே. இல்ல ப்ரோ, இதுக்கு கத்துதான் அந்த எலி. அது டிஸ்கார்டோட சவுண்ட். மெசேஜ் வரலாம், உங்களுக்கும் வரலாம். உங்களுக்கு எவ்வளவு மெசேஜ் வரும்? ஐயாக்கு பாருங்க, வந்த பண்ணியாச்சான்னு 5 நிமிஷத்துக்கு கூட வந்துகிட்டே இருக்கு. தெரியுதா? டேட்டா இல்லை, இருங்க இத மாத்திக்கிறேன். ஒரு நிமிஷம். எங்க இப்ப எஃப்இஜி வேலிடேஷன் எப்படி பண்ணுவீங்க? எப்படி சொல்றது? வேலிடேஷன் புரியல. ஒரு எஃப்இஜி வந்து வேலிடா இன்வாலிடா எப்படி பாப்பீங்கன்னு சொல்றேன் ப்ரோ. எஃப்இஜில வேலிட் இன்வாலிட்ன்ட்டு நான் ஐயர் டைம்ல இருந்து எடுத்துட்டு வருவேன், ரீஃபைன் பண்ணி எடுத்துட்டு வருவேன். ஆனா ஒரு எஃப்இஜில ஒரு வாட்டி டேப் அடிச்சாலும் மறுபடியும் அந்த ஏரியால வந்து டேப் அடிக்கலாம். ஓகே.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்க தேவா ப்ரோ ஒரு இன்வர்ஷன் எஃபிஜியை மார்க் பண்ணி போட்டிருப்பாரு பாருங்க, ஒரு பிபிஆர் எத்தனை வாட்டி டேப் அடிச்சான் அந்த சாட்ல. பார்த்தோம். ஸோ அது ஒரு இன்வர்ஷன் அந்த மாதிரி பிபிஆர்லாம் ஃபார்ம் ஆயிருந்தனா நிறைய வாட்டி கூட ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம் அந்த லெவல்ல. ஓகே. அது எக்ஸாக்டா சொல்ல முடியாது. மல்டிபிள் டைம் ஃப்ரேம் ஓவர்லே ஆச்சுன்னா அது கொஞ்சம் பவர்ஃபுல் எஃபிஜின்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்படிதான் பாக்குறேன். தெரியுதுல ப்ரோ, எங்கேயோ காப்பி பண்ணி வச்சுட்டு என்ட்ரி மாடல்ன்றப்ப நீங்க ப்ரோ இத என்ட்ரி மாடல இதுதான் வச்சிட்டு இருந்தேன். இதை கொஞ்சம் ரீஃபைன் பண்ணது ஜீனு தான். இதைத்தான் நான் மெயினா பாக்குறது. நான் 2 மணில இருந்து பார்ப்பேன். அது என்ன சொன்னா 3 மணில இருந்து பாரு, ஏன்னா செக்ஷனுக்கு அக்குமுலேஷன் ஆகும்ல அப்படின்னா. ஓகே, இவ்வளவுதான் ப்ரோ, சிம்பிள். நான் இது மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்ன இதுல கொஞ்சம் ரீஃபைன் பண்ணிட்டு நான் முன்னாடி 2 மணில இருந்து பார்ப்பேன். ஆனா இப்ப 3 மணில இருந்து பாக்குறேன் நான் என்ட்ரிஸ்க்கு. இப்போ 3 மணிக்கு என்ட்ரி கொடுத்தாதான் என்ட்ரி எடுப்பீங்க. அப்படி இல்ல இப்போ 3 மணிக்கு, அதாவது செக்ஷன் ஆரம்பிச்சு ஒரு 1 hour 2 hours வந்து அக்குமுலேஷன்ல இருக்கும், ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான்னா 2:30 அந்த ரேஞ்சிலேயே வந்து நல்ல என்ட்ரிஸ் கொடுத்துருவான். இன்னைக்கு கொடுத்துருப்பான் பாருங்க, 1:30லயே கூட கொடுத்துருப்பான். நான் வந்து எஸ் அடிச்சேன். ஆமா 2 மணிக்கு எஸ்எல் அடிச்சான். ஆனா நான் என்ட்ரி பார்க்க போறது 2:30 அந்த ரேஞ்சில தானே. இப்ப நான் பாக்குறதா இருந்தா செல்லு பாத்துக்கிட்டு இருப்பேன். செல்லு வாங்கியிருப்பீங்க, செல்லையும் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா புலிஷா போனா லிக்விடிட்டி தான் ப்ரோ மேட்ரு. லிக்விடிட்டி ஹையர் டைம்ல இருந்து இப்போ ரீஃபைன் பண்ணிட்டு வாங்க. மந்த் வீக்ல இருந்து வாங்க. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா பிளைண்டா 1 hour அப்படின்னு பார்க்காதீங்க, 4 hourன்னு பார்க்காதீங்க. சம்டைம்ஸ் ஹையர் டைம் மோர் பவர்ஃபுல், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஹையர் டைம் லிக்விடிட்டில இருந்து எடுத்துட்டு வாங்க. போயிட்டாரா தெரியல. தினேஷ் ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? ஏதாவது பேச வேண்டியது, கேட்க வேண்டியது இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரோ இப்போ அதுக்கே நான் ஜேர்னல் தான் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன சின்ன டவுட் வந்தா கேட்கறேன். குவார்டர்லி தெரி பாக்குறீங்களா? அதை வச்சுதான் பண்றேனே. குவார்டர்லி தெரிச்சா? ட்ரூடே ஓப்பன் மட்டும் பார்த்துருக்கேன். உள்ள ரொம்ப செஷன் குவார்டர்லாம் போனா கன்ஃபியூஸ் ஆகுது, அதனால பார்க்கல. ஓகே, அந்த டேவோட 0-0 ஓப்பனா அப்ப வந்து என்ட்ரி வந்து இந்த மேக்ஸ் பார்த்துக்கிறேன். கரெக்டா என்ட்ரி மாட்டுது ஏசியாவுக்கு அப்புறம். ஸோ அதை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், பார்ப்போம். இந்த ஏசியாவும் பாருங்க, நீங்க எல்லாம் பார்த்தது கரெக்ட் தான். லிக்விடிட்டியை முதல்ல மார்க் பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க. ஹையர் டைம்ல இருந்து ரீஃபைன் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அது மட்டும் இல்லாம எஸ்எம்டி ரொம்ப முக்கியம். அதுதான் ப்ரோ, ப்ரீவியஸ் டே லோ வந்து தூக்குச்சா, சரி போயிடும் அந்த கணக்குல போட்டேன். இல்லைன்னா நான் அன்னைக்கு சொன்னது அதே தான். ஒரு என்ட்ரி எடுக்கிறேன்னா நான் மந்த்ல இருந்து ரீஃபைன் பண்ணிட்டு வரும்னு சொன்னேன் என் மாடலுக்கு. இந்த மந்த் தான் இப்போ டே ஹை ப்ராபபிளா, வீக் ஹை ப்ராபபிளா? வீக் தான். ஏன்னா டேயோட வீக் லெவல்ஸ் மோர் பவர்ஃபுல். ஸோ அந்த லெவலில் நான் மார்க் பண்ணுவேன். வீக் லெவல் கிட்ட வரும்போது வீக் பார்த்துக்கலான்றீங்களா? அப்படின்னு இல்லை ப்ரோ. இப்போ வீக்ல ஒரு எஃபிஜி இருக்கு, டெய்லியும் ஒரு எஃபிஜி இருக்கு நினைச்சுக்கோங்களேன். டேல அங்க ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க இன்னைக்கு வச்சிருந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணது, என்ட்ரி போட்டது எல்லாம் கரெக்ட் தான். நான் சார் இல்ல எனக்கு 1 மணிக்கு என்ட்ரி வரும். ஸோ அதெல்லாம் மேலே என்ன ஆயிடுச்சு, அதனால தான் போட்டேன். கரெக்டா பிரேக் பண்ணி போயிட்டோம். இந்த ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. நான் மார்க் பண்ணி போட்ட பாயிண்ட்டும் இதுதான். இந்த பாயிண்ட் தான் மார்க் பண்ணிருப்போம். உங்களுக்கு ஷார்ட் நீங்க போய் பார்த்தாலும் சரி. அவரு இப்படித்தானே போட்டிருப்பாரு. அவரும் இதே மாதிரி தான் போட்டாரு. கீழே ஒரு லெவல் இருக்கும், இப்படி போற மாதிரி போட்டிருப்பாரு. நானும் கரெக்டா இந்த லெவல்ல தான் மார்க் பண்ணி போட்டேன். நீங்க சைக்காலஜி அஃபெக்ட் ஆகி ஃபன் பண்ணிட்டு அக்கௌண்ட் வச்சுட்டு என்னாச்சு? மாத்தி ஆர்டர் போட்டு நான் அவனை பேசணும் உட்காந்து. இதே ப்ராக்டிஸ் அவன் லைவ் அக்கௌண்ட்ல வரும், ரொம்ப தப்பு ப்ரோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தேன். என்ன பண்ணாரு?
அது மாத்தி ஆர்டர் வந்து இப்ப அப்படியே செல்லுக்கு மாறுன்னு சொல்லிட்டு பிரேக்கர்ல செல்லு மாத்தி அப்படி அப்படியே மாத்தி போட்டுருந்தாரு. நரேட்டிவ் எல்லாமே கரெக்டா பைக் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க எக்ஸிபிஷன்ல போயிட்டு தப்பு பண்ணிட்டாரு. அது ஸ்டார்டிங்ல எனக்கு இருந்தது ஃபர்ஸ்ட் அதான். நான் இது இப்படிதான் பாத்துருப்பேன். எனக்கு முதல்ல மந்த்ல இருந்து பார்ப்பேன். ஓகேங்களா, மந்த்துக்கு எஃபிஜி இவ்வளவு தூரம் இருக்கு. எஃபிஜி இன்னும் ஃபார்ம் ஆகல, இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டு இருக்கான். ஓகேங்களா, இந்த கேண்டல் க்ளோஸ் ஆனாதான் இந்த எஃபிஜி இருக்கும். சரி, ஓகே. ஆனா ஓப்பன் பேசி டேப் அடிச்சு கீழே பீரிஷா வந்துட்டு இருக்கான். ஓகே, என்னோட நரேஷன் மந்த்ல வயசு செல்லு. ஸோ ஓகே, இப்போ வீக்ல மாறினா எனக்கு வீக்லயும் செல்லு தான் ஆயிட்டு இருக்கான். ஆனா வீக்லி செல் ஆயிட்டு இருக்கும்போது எனக்கு இங்க எஃபிஜி இருக்கு, கிளீன் எஃபிஜி இவ்வளவு தூரம் வரும். ஸோ இதை வந்து என்ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம், டார்கெட்டிங் யூஸ் பண்ணலாம். நான் பண்ண அடுத்து பேக்கு போனேன். பேக் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ரீவியஸ் டே சைஸ் அண்ட் லோஸும் இருக்கு. ப்ரீவியஸ் டே ஹை, இது லோ மார்க் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு வீக்லிக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, லோ ஆயிடுச்சா. ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு ஸ்வீட் படிச்சுட்டு எஸ்எம்டி இருக்கான்னு பார்ப்பேன். எனக்கு நீங்க இங்க ஏரியா லோல ஸ்வீட் படிச்சான், ஆனா எஸ்எம்டி பார்த்தா ஜிபிவில கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கு, பெருசா இல்ல. நாங்க இந்த டேக்கு க்ளோஸ் பண்றதுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு எனக்கு அடுத்த எஸ்எம்டி அடுத்த 4 ஹவர்ஸோட ஐஸ் அண்ட் லோஸா மார்க் பண்ணிருப்பேன். இந்த 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 கேண்டில் முடிய போகுது, 2 டேக்கு அப்புறமா ஆக போகுது. ஏன்னா இதுக்கு வந்து 2 o'clock தான் கேண்டில் ஓப்பன், 2 o'clock வரையும் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோல்டு பண்ணிருப்பேன். கரெக்டா 2 மணிக்கு என்ன பண்ணோம்னா வந்தான், சரக்குன்னு சொல்லி எஸ்என்டி கொடுத்தான். ஸோ இந்த ஏரியால பெரிய வீக்கு தான். ஒன்று 3 minutesல ஏதாவது பிபிஆர் ஏதாவது இருந்தா அங்க பிரேக்கர் ஏதாவது ஃபார்ம் ஆயிருந்தா என்ட்ரி போட்டுக்கலாம், இல்ல 1 minute போட்டுக்கலாம். நான் இங்க கேட்டிருந்தேன்னா என்னோட என்ட்ரி மாடல்ல எங்க எஃபிஜியே இல்ல, எல்லாத்தையும் ஒரே வீக்ல ஃபில் பண்ணிட்டு போயிட்டான். எடுத்திருந்தா அக்ரெசிவ் என்ட்ரி தான் எடுத்துருந்துருக்கும். ஸோ அப்படி பார்க்கலாம், ஒருத்தர் மாடல் அப்படி ரீஃபைன்மெண்ட் நீங்க பாத்துருவீங்க. எந்த எஃபிஜி வேலிடு அந்த எஃபிஜிலாம் அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. 4 வாட்டி கூட அந்த எஃபிஜி டேப் அடிக்கலாம். அந்த 1 hour டைம் ஃப்ரேம் இருந்தாலும் எந்த டைம் ஃப்ரேம் இருந்தாலும் 4 வாட்டி அந்த டேப் தான் ப்ரோ. எஸ்எம்டி மட்டும் என் மாடல்ல கொஞ்சம் சேர்த்துக்கணும், கொஞ்சம் இல்ல மஸ்ட். எஸ்எம்டி நோட்டட். அதுதான் ப்ரோ மேனிபுலேஷனே. அதுவும் ஹீரோ யூஸ்னா அப்படியே எல்லா மாரி நடக்கும் மேனிபுலேஷன்லாம். அழகா வாழைப்பழம் மாதிரி ஒரு பெரிய லிக்விட்டி கீழே வச்சுட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து வச்சிருப்பான். சூப்பரா கொடுத்து வச்சிருப்பான். அடுத்த கேண்டில் வந்து அழகா ஸ்வீப் அடிச்சுட்டு போகும். இப்போ இங்க நீங்க போட்ட மாதிரி என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா எஸ்எல்லாம் இந்த லோல தான் வச்சிருப்பாங்க கரெக்டா. அதுக்கு கீழே இருக்க ஒரு லெவல் வச்சுட்டு வீக்லி லெவல் வந்து போனோம். என்ன அது நிறைய வாங்கியிருக்கோம், இங்க இருக்கவங்க எல்லாரும் வாங்கியிருக்கோம். அதான் கரெக்டா தூக்கணும் ப்ரோ. நாங்க அதுக்கு சொன்னேன், எக்ஸ்பீரியன்ஸ் அடி வாங்கின அடி அப்படி. பாருங்க, எங்க வீட்டுல அவன் லெவல் இல்ல, எந்த லெவலும் இல்ல. அந்த மாதிரி ஒரு எபிஜி இருக்கு, ரொம்ப லாங்ல இருக்கு. ஸோ அந்த லெவல் பக்கத்துல கிடையாது. பட் ஆனா டேல இருக்க பெரிய லெவலு இந்த சைடு லெஃப்ட் சைடுல எஃபிஜி கிடையாது. ஸோ இந்த ப்ரீவியஸ்லி ஐஸ் அண்ட் லோஸ் தான். இதுல ப்ரீவியஸ்லி ஐஸ் அண்ட் லோஸ் தான். ஸோ அந்த இவன் தூக்கி அந்த லிக்விட் ஸ்வீப் படிச்சுட்டு ஒரு ஷிஃப்ட் கொடுத்தானா இதுதான் லோ, ஸ்வீப் படிச்சு இங்க என்ட்ரி கொடுத்தானா பிபிஆர் நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நீங்க இங்கே என்ட்ரி எடுத்துருந்தோம். நான் பிரேக்கர் கூட வரவே மாட்டோம், பிரேக்கர்ல வச்சிருவேன். நாங்களாம் பிபிஆர் ஃபார்ம் ஆகி பிரேக்கர் கிரியேட் ஆச்சுன்னா அங்கேயே வைப்போம், அப்படியே என்ட்ரி எடுத்துருப்போம். இப்போ நான் இங்க என்ட்ரி எடுத்திருந்தாலும் இங்க இருக்குல்ல இதுதான் என்ட்ரி மாடல், அவன் ரீட்ரேஸ்மெண்ட் கூட நான் வெயிட் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த பிரேக்கர் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ஏரியால எனக்கு மல்டிபிள் பீரியட் அலைன் ஆச்சு. இது Q2 நான் என்ட்ரி போட்டதுன்னா அப்படியே போடுவேன் Q2. எனக்கு அதுக்கு மேல கன்ஃபர்மேஷன் வச்சுட்டான், 2 வச்சுட்டான். ஆனா எனக்கு இங்க எஸ்என்டி இல்ல. எனக்கு எல்லாம் பெரிய மேனிபுலேஷன் இல்லாம ஒரே மாதிரி இருந்தது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவங்க கரெக்டா இவனும் 1 ஹவரும் ப்ரீவியஸ் 4 ஹவரும் எல்லாத்தையும் தூக்கிட்டான். அதே மாதிரிதான் எனக்கு இஎஸ்எம் பண்ணிட்டு இருந்தான். ஸோ வேண்டாம், சும்மா கடை கையை கலைச்சு சும்மா மேனிபுலேஷன் கிடையாது. பாருங்க அவன் கீழே வந்துருவான். ஹலோ, ப்ரீ கேண்டில் பேட்டர்ன் வந்து 1 ஹவர்ல பாப்பீங்களா 4 ஹவர்ல பாப்பீங்களா? 2 டைம் ஃப்ரேம் அதே நாளும் பார்ப்போம்.
அலைன் ஆகும். சம்டைம்ஸ் 3லயும் வரும், 1 ஹவர்லயும் வரும். அழகா இருக்கும். அதுதான் அந்த டைம்ல எல்லாம் பறந்துரும். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் அக்ரெசிவ் என்ட்ரியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து நடக்கும் போது 3 கேண்டில் பேட்டர்ன் நினைக்கிறேன் 1 ஹவர்ல. அங்க நடந்த பை இந்த பைய சொல்றான் 1 ஹவர்ல 3 கேண்டில் பேட்டர்ன் இங்க தெரியுதா? அழகா இந்த என்ட்ரிக்கு நான் அதான் சொன்னேன். நான் எடுத்திருந்தேன்னா பை எடுத்திருந்தேன்னா அந்த இந்த லெவலும் அலைன் ஆச்சு. அது வேற என்ன கோல் பேஸ் லெவல் ஈக்குலிபிரியம் லெவல்ல எனக்கு வந்து அடப்ப வரமாட்டோம் ப்ரோ. அன்னைக்கு அவரு இது ஹாஸ்பிட்டல் போயிட்டாரா? ஒய்ஃப் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படி சொல்லிட்டு போட்டோலாம் எடுத்து அமிச்சுட்டு இருந்தாரு ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு. சரி ப்ரோ நம்பிட்டேன் ப்ரோ அப்படின்னு ப்ரோ அமிச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தான் லெவல் வச்சுட்டு இருந்தான். தெரியுதா இந்த லெவல்ல எனக்கு ஈக்குலிபிரியம் கிட்ட வரல. 81 அது 240 தான். அதான் நீ சொன்ன 240 பார்ப்ப 81 பார்ப்பேன். ஆனா மோஸ்ட்லி நான் 240 தான் வச்சிருப்பேன். இதோட ஈக்குலிபிரியம்ல வந்து பக்கத்துல வந்துட்டான், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டான். 53க்கு வந்து எனக்கு இங்க 3 கேண்டில் பேட்டர்ன் கொடுத்துட்டான். எனக்கு இங்க ப்ரீவியஸ் 4 ஹவர்ஸ் படிச்சுட்டு என்ட்ரி கொடுத்துட்டான். இங்கே என்ட்ரி எடுத்துருக்கான் சுத்திட்டு இருந்தது. ஸோ என்ட்ரி எடுத்திருந்தேன்னா டார்கெட் முதல் டார்கெட் இந்த லெவல் ஹைஸ், அப்புறமா ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ் இங்க ஃபியூஸ்லாம் இருந்தது, இதெல்லாம் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹையும் அலைன் ஆச்சு. இந்த லெவல்ல ஒரு 3 இதுல காட்டுது. 81லயும் காட்டுச்சு, 789லயும் காட்டுச்சு, அது மாதிரி இந்த ஐ காட்டுச்சு. இந்த லெவல் டார்கெட் வச்சிருந்தா அங்கதான் இருக்கும். இதுதான் என் ஆகும் வீக்லி இந்த வீக்கோட ஓபன் பிரைஸ். நல்லா ஒர்க் ஆகுதுல? ஒர்க் ஆகுது. அந்த லெவல் மட்டும் பார்க்கலாம் ப்ரோ. சும்மா 2 லெவல் தான். ஒண்ணு இந்த ஹை, இந்த லோ ஈக்குலிபிரியம். இந்த நீங்க இந்த எக்ஸிட்னு பாப்பீங்க. எக்ஸிட் டேப் அடிச்சா தானே மாறிடும் அப்படி மொத்தமா. ஆமா ஆமா. ஸோ எக்ஸிட் பார்ப்போம். எக்ஸிட் அடிச்சிட்டானா மொத்தமா மாறிடும். அப்படி இல்லைன்னா அதுக்குள்ள அப்படியே போக வேண்டியதான். இந்த இதுல 1 ஹவர் 243 ரொம்ப பெருசா இருக்கு. பிரீமியம்ல இருக்கு. செல்லு தான் பார்க்கணும். ஸோ அடுத்தது லெவல்ல மாத்தி வைப்பேன். 81ல என்ன இருக்கு, இந்த லெவல்ல இருக்கான்னு பார்ப்பேன். 81ல பிரீமியம்ல இருக்கான், சாரி டிஸ்கவுண்ட்ல இருக்கான். இப்போ நான் ஆன்டிசிபேஷன் பண்ணேன்னா ஓகே இந்த லோல இல்ல இங்க இருக்க லிக்விடிட்டி இருக்கா, ப்ரீவியஸ் வீக் லோ இது இஎஸ் கரெக்டா, இந்த லோ ஸ்வீப் அடிச்சுட்டு எனக்கு என்ட்ரி கொடுக்கணும். இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வீக்ல இன்னைக்கு நியூஸ் இருக்கு சாயந்தரம், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் பெரிய நியூஸ். இந்த வீக்ல வந்து டேப் அடிக்கிறது சான்சஸ் ஆர் ஹை. அதுவும் டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு இந்த பிரைஸ் லெவலும். இதுக்கும் டிஸ்கவுண்ட் நியூஸ் வருதுல்ல, அது மோஸ்ட்லி நம்ம பயாஸ் கரெக்டா இருந்தா அந்த சைடு தான மூவ் ஆகும், இல்ல என்னவா நடக்குமா? நியூஸ் ஒண்ணு என்ட்ரி கொடுக்கும், இல்ல டெலிவரி பண்றோம். என்ட்ரி கொடுக்கணும்னா ஆல்ரெடி அவ முன்னாடியே ஆன்டிசிபேஷன் பண்ணிட்டு முன்னாடியே எடுத்துடணும் அந்த என்ட்ரிலாம். ஓகே, அப்போ வந்து டெலிவரி தான் கொடுப்பான். இல்லையா அப்படியே ஒரு மாதிரியா கன்சாலிடேஷன் ஆகும், மேலே இல்லாம கீழே இல்லாமன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கொஞ்சம் டேஞ்சர் பிளேஸ். அந்த மாதிரி இருந்தா என்ட்ரி எடுக்கவே கூடாது. அப்படி இருந்தாலும் அவன் எந்த பக்கம் அடிப்பானே தெரியாது. சம்டைம்ஸ் கீழே அடிப்பான், மேலேயும் அடிப்பான். இந்த என்எஃப்பி அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் கூட கொஞ்சம் இதுனா என்எஃப்பி, அந்த எஃப்எம்ஓசி, அப்புறம் ஜிடிபி, இதெல்லாம் ரொம்ப கொடூரமான நியூஸ். அவன் என்ட்ரி முன்னாடியே கலெக்ட் பண்ணி அக்குமுலேட் ஆயிடுச்சுன்னா அவன் டெலிவரி தான். நியூஸ் டைம்ல போய் டேப் அக்ரெசிவா மூவ் ஆகும். சம்டைம்ஸ் எடுப்பீங்களா ப்ரோ? நான் முன்னாடி எடுத்திருக்கேன். முன்னாடி மீன்ஸ் நியூஸுக்கு முன்னாடி எடுத்து ஹோல்டு பண்ணி நியூஸுக்கு அந்த டைம்ல க்ளோஸ் பண்ணிருக்கேன். அவன் எந்த பக்கம் போவான்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்பலாம் எடுத்துக்கலாம் கிடையாது, அவாய்ட் பண்ணிடுவேன். நியூஸ் டைமா கிடையாது. நீங்களாம் நியூஸ் வந்தா கம்ப்ளீட்டா அவாய்ட் பெரிய நியூஸா இருக்கும். வச்சு மட்டும் தான் ட்ரேட் பண்றானு ப்ரோ. என்னது நியூஸ் வச்சு மட்டும் இடம் மட்டும் போகல அடிக்கிறாங்களா? வாழ்த்துக்கள் பாராட்டுகள். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. நான் அந்த வரேன். வந்துட்டீங்க நீங்க? அப்புறம் இல்ல இந்த போய் உத்தரவு கொடுக்கணும், உத்தரவு கொடுத்துட்டு கட்டு போடணும், போயிட்டு வரேன். சரி ஓகே ஓகே பை பை. வெப்சைட்ல யூஸ் பண்ணுங்க. புரியல? ட்ரேடிங் ஆப் இருக்கு, அது யூஸ் பண்ணலாம்ல.
அதுல ஆட் வரும் சார். ஆட்லாம் வரல ப்ரோ எனக்கு. எல்லாம் எனக்கு பிரேவே கரெக்டா இருக்கு. பிரேவ் ப்ரௌசர்ல ஆடே வராது. எனக்கு எதுக்குமே ஆட் வராது. ஸோ நான் இதிலே யூஸ் பண்ணிட்டு பழகிட்டேன். ஆப் நல்லா இருந்தது. டேப்பா இருக்காது, ஒரே ஸ்கிரீனா இருக்கும். நான் அதெல்லாம் பார்க்கல. எனக்கு இந்த இந்த கோல்ட் பேக்ஸ் லெவலில் 3 இண்டிகேட்டர் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இந்த லெவலில் இப்போ யூஸ் பண்ணனா இது யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரே டைம் ஃப்ரேம்ல மல்டிபிள் கேண்டில் பார்ப்பேன். இந்த கேண்டில் என்னால் பார்க்க முடியல. அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி ஒண்ணா சேர்க்குறீங்க? என்ன கோட் அது? கோடை காப்பி பண்ணிட்டு உள்ள வேரியபிள் மாத்திட்டு இது பண்ண வேண்டியதான். வேற என்ன? ஒரு இண்டிகேட்டர் பண்ணிக்காமீங்க. இண்டிகேட்டர் பண்ணிக்கிறேன். ஐயா ரொம்ப நேரம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் பண்ணதே கிடையாது. இது பார்த்தானே டப்புன்னு போட்டுருவோம். அதுக்கு சொல்றேன் ப்ரோ, ஒரு கோடை காப்பி பண்ணுங்க ப்ரோ. அந்த கோடை முதல்ல படிங்க. எந்தெந்த வேரியபிள் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ரோக்ராம் காப்பி பண்ணிட்டு அவன் எந்தெந்த படிச்சாலே தெரிஞ்சிடும். ஓகே இது எச் லைனா, ஓகே இது ஹாரிசான்டல் லைனுக்கு எச் லைன், ஓகே லைனு டேக் பண்ணீங்கன்னா இதுல எங்க கனெக்ட் ஆகுது, கனெக்ஷன்லாம் பார்க்கணும். ஏன்னா நம்ம டக்குனு மாற்ற முடியாது. இது எங்கெங்கெல்லாம் இது ஆகுது, எப்படி எப்படிலாம் ஆகுது, அந்த கனெக்ஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். பொறுமையா தான் பண்ண முடியும். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. என்ன ஆகுனா ஒரே வேரியபிள்ல 2 இண்டிகேட்டர்ல நேம் இருக்கும். அந்த மாதிரி என்ன கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே ஓகே. இது வேற ஹெடர் ஃபைல் என்ன இருக்கா? நார்மல் காப்பி பேஸ்ட் தானே? உங்களுக்கு வேற ஏதாவது கோட் ஏதாவது இருந்தா ஃப்ரீ கோட் இருக்கும். இந்த மாதிரி கோட் ஏதாவது இந்த பக்கம் இந்த மாதிரி பாக்ஸ் இது போட்டிருந்தா கேள்வி இது போட்டிருந்தா அங்க அது ஃப்ரீ கோட் இருக்கும். அந்த கோடை டேப் அடிச்சீங்கன்னா அந்த கோடுக்குள்ள போயிடும். ஓகே ஓகே. இது வந்து அந்த இண்டிகேட்டரோட கோடு. நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். அந்த இது ட்ரூ டே ஓப்பனுக்கு. அப்புறம் வேற என்ன பார்ப்போம்? அந்த கோல்ட் பேட்சும் தனியாக தான் யூஸ் பண்ணி ஆகணும். கோட் இல்லை, எவனா வந்து கொடுப்பாங்க கோல்ட் பேஸ் கோட். என்ன ப்ரோ? எவனா வந்து கொடுப்பான், ஓப்பன் பண்ணுவான், அப்பதான் இருக்கும். எனக்கு இந்த இண்டிகேட்டருக்கு எனக்கு இந்த ஒரு இண்டிகேட்டர் கோட் இருந்தா போதும் எனக்கு. இல்ல ஹை டைம் ஃப்ரேமுக்கு இண்டிகேட்டர் இருந்தாலே போதும் எனக்கு. நான் எல்லாத்தையும் இவனுக்கு இப்போ 2ஆ மாத்தினால்தான் பிரச்சனை. நிறைய பேருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இது 2ஆ மாத்தினதுக்கு அப்புறமா தான் நான் இது எடுக்கவே ஆரம்பிச்சேன். அதான் நான் ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் வச்சிருப்பேன் இந்த இதுலயே பாருங்க. எல்லாத்தையும் காப்பி பண்ணி பொறுமையா கூட படிச்சுட்டு ஒன்னொன்னா இது பண்ண வேண்டியதான். இது 90 மினிட் சைக்கிள். இதுலதான் இந்த மாதிரி இருக்காது. அந்த கோடு குவார்டர் 1 குவார்டர் 2 இருக்காது. ஒரிஜினல் சோர்ஸ் கோடு. இது எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்தேன். அதுதான் அந்த கோடு. இருங்க 90 மினிட்ஸ் அந்த ஒரிஜினல் கோடு இப்படி இருக்காது. அவன் ஏசியா நியூயார்க் எப்படின்னு சொல்லியிருப்பான். இதுல 2 வெர்ஷன் கொடுத்துருப்பான். டாயண்ட் ஒன்று கொடுத்துருப்பான், சிஎல்எஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பான். இது ஒரு கான்செப்ட் வந்து சிஎல்எஸ்ன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி வெண்டிகேட் கொடுத்துருப்பான். ஸோ நான் அது எனக்கு இந்த சிஎல்எஸ் எனக்கு தேவையில்லை. ஸோ எனக்கு இந்த டாய் இதுதான் தேவை. அதுக்கப்புறமா எனக்கு ஏசியன் நியூயார்க்கும் தேவையில்லை. எனக்கு அந்த குவார்டர்ல பேஸ் பண்ணி வேணும். ஸோ வேரியபிள் எல்லாம் மாத்திட்டு இதுல ஏசியாவுக்கு அந்த Q2 லைன் இருக்காது. 4 குவார்டருக்கு ப்ராப்பரா இருக்காது லைனு. ஸோ அந்த 4 குவார்டருக்கு ஆட் பண்ணிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிருக்கோம். திடீர்னு கோட படிச்சுட்டு எப்படி ரியாக்ஷன் பண்றதோ மாத்திட்டேன். ஐலண்டர் தான் ப்ரோக்ராமர் தானே. நீங்களும் உங்களுக்கு தெரியாதா? அதேதான், வேற ஒண்ணும் கிடையாது. புதுசா ஒரு ஆணையும் கிடையாது. ப்ரோ இது சென்னை முழுவ போக சொல்லிட்டு இருக்கிறாங்க ப்ரோ. சுனாமி வந்து வாழ்த்துக்கள். அங்கதானே இருக்கீங்க? ஆல்ரெடி முழு நாளா இருக்கும். சென்னை கஷ்டம் போயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யூடியூப்லாம் கிடையாது ப்ரோ. இன்னும் அது சயின்டிபிக்கா பாருங்க. 2012 முழுக வேண்டியது நானுங்க. 14 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் நான் சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. அடுத்த வருஷம் நியூக்ளியர் பாம்பு வெடிக்க போதான். மாயன் கண்டல 2013 இல்லையா? அப்படிலாம் நானுங்க
என் கண்ணுல 2022 நான் ஜாலியா இருந்தேன் நைட்டு. ஓகே வேலைக்கு போலாம் அப்படின்னு பாப்போம். நைட்டு மிட் நைட்டு தானே முடியுது. அதுவரையும் வந்து காலையில இருந்து வெயிட் பண்ணேன். ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு தான் இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த இது போயிட்டு இருந்த ப்ரோ கேலண்டர். அதேதான் எனக்கும். ஒண்ணுமே நடக்கல. அது மாதிரிதான் இருக்கும். கடவுள் நம்பிக்கை இருக்கா ப்ரோ? ஆனா எப்படி சொல்றீங்க? நான் கும்பிடுவேன். ஆனா மத்தவங்க மாதிரி விரதம் இருக்கிறது அந்த நான் அப்படிலாம் பாக்கல ப்ரோ. கடவுள் சக்தி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சாமி தான் வந்து காப்பாத்தலாம். அப்படிலாம் நம்புறதுதான் கிடையாது. ஸ்பிரிச்சுவலா அந்த பவர் நம்புறீங்களா? எல்லாம் எனர்ஜி தானே. அப்படி வேணா ஒத்துக்கிறேன். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவிட்டின்னு அப்படி ஒத்துப்பேன். பட் ஆனா இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஊந்து உம்பலாம் பண்றதே கிடையாது. அப்படி சொல்ல நானு அந்த எனர்ஜி தான் எடுத்து போயிட்டு கடவுள்கிட்ட லிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஊற்றிடுவாங்க. இன்னும் நியூக்ளியர் இதுக்குள்ள இருக்க இந்த நியூட்ரானும் போட்டான் அப்புறம் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க எலக்ட்ரான். ஓகே இதுவே அந்த 3 பேஸ் பண்ணி இருக்கு. இது ஸ்வீட் அப்படி இருக்கும். நிறைய 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 வரண்டிங்களா இருக்கு. நிறைய ஒட்டுகள் எல்லாம் இருக்கு. சரி வேற ஏதாவது இருக்கா? தயவு செஞ்சு செக்லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. என்ன ப்ரோ ரெடி பண்ணீங்களா இல்லையா செக்லிஸ்ட்? ரெடி பண்ணிட்டு ப்ரோ. போறேன் அதுக்கு இந்த 1 o'clock வந்தோன்னு என்ட்ரி போனேன். லிசனிட்டி மட்டும் சேர்த்துக்கணும். மகேஷ் செக்லிஸ்ட்ல எப்படி சொல்றீங்க? 4 hour நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 hour ஸ்வீப் ஆகணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கணும், பிபிஆர் இல்ல எஃபிஜி என்ட்ரி அந்த மாதிரி சொல்றீங்களா இல்ல எப்படி? என்னோட செக்லிஸ்ட் நான் சொல்லட்டேன். ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் எனக்கு பொறுத்த வரையும் என் முதல்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் சைக்காலஜி தான் ஆட் பண்ணிப்பேன். சைக்காலஜின்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட் போனேன். எப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம தலைவலி இல்லாம நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா உட்காரனா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட். ரெண்டாவது செக்லிஸ்ட் அனாலிசிஸ்ல நான் 2 வச்சிருப்பேன். ஃபண்டமெண்டலும் வச்சிருப்பேன், டெக்னிக்கலும் இருக்கும். இந்த டெக்னிக்கல் எல்லாம் இப்ப பாத்துட்டு இருக்கேன். ஃபண்டமெண்டல் என்ன பெருசா ஃபண்டமெண்டல் ஓகேவா இது. அதுக்கப்புறமா இது 2த்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மார்க்கிங்ஸை வந்து என்னோட என்ட்ரி பேட்டர்ன்ல நான் மார்க் பண்ணுவேன். அந்த அனாலிசிஸ் பண்ணி முடிக்கும் போதே ப்ரீவியஸ் வீக்ல இருந்து ஒரு மந்த்ல இருந்து ஒரு மந்த் வீக்கோட ஐஸ் அண்ட் லோஸ், டேவோட ஐஸ் அண்ட் லோஸ், ப்ரீவியஸ் 4 hour ஐஸ் அண்ட் லோஸ். ஓகேவா? இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த செக்லிஸ்ட் என்ட்ரி கிரைட்டீரியா எக்ஸிகியூஷன். அதாவது எக்ஸிகியூஷன் சொல்லுவேன். மார்க்கெட் அகைன் லிக்விடிட்டி ஸ்வீப் எஸ்எம்பி. தினேஷ் ப்ரோ கொஞ்சம் மியூட் போட்டு நிக்க முடியுமா? வைப்ரேஷன் ப்ரோ வைப்ரேஷன் அடிக்குது. இப்போ சொல்லுங்க. அந்த எக்ஸிகியூஷன் சொல்லிட்டு இருக்கும். அந்த சார்ட் அனாலிசிஸ் முடிச்சோன்னே எக்ஸிகியூஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸிகியூஷனுக்கு நான் இது வச்சிருக்கேன். எஸ்எம்பி தேவை, எனக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் தேவை, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் தேவை, பிபிஆர் தேவை. இதெல்லாம் எக்ஸிகியூஷன் பண்ணும்பொழுது எனக்கு தேவையானது ஒரு இது. எக்ஸிகியூஷன் பண்ணி முடிச்ச உடனே ட்ரேட் மேனேஜ்மெண்ட் நான் ஒன்று செஷன் வச்சிருக்கேன். ட்ரேட் மேனேஜ்மெண்ட் நான் உட்காந்து பார்ப்பேன். ஓகே எனக்கு ஒரு ஏரியா பிரைஸ் ரிவர்சல் நடக்கிறானா, ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல இருந்தா ரிவர்சல் ஆகுவான்ட்டு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பிரைஸ் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஓகே என்ட்ரி போட்டுட்டு நான் வீட்டுக்கெல்லாம் போகலாம் மாட்டேன். நான் உட்காந்து சார்ட்ல உட்காந்து பார்ப்பேன். எனக்கு அந்த ஏரியா வந்து ரிசெக்ஷன் கொடுக்குறானா, எஸ்எல் வந்து அடிக்கிறானா. எனக்கு எஸ்எல்ஏ வாங்கினாலும் எஸ்எல்ஏ நான் கம்மி பண்ண தான் பார்ப்பேன். மீன்ஸ் ஒரு ஏரியால ரியாக்ஷன் கொடுத்து ரிஜெக்ஷன் ஆனாலும் பிரேக் மூவ் பண்ண மாட்டேன். ஏன்னா என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து அந்த ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு நான் என்ட்ரி போட்ட இடத்துல ஆர்டர் ரீஃபில் பண்ணிட்டு மறுபடியும் மேல போவான். ஆமா அது நிறைய தடவை என்கியூல இஎஸ்ல நிறைய நடக்குதுயா. நிறைய அவ்வளவா பார்த்ததுல பண்ணா என்கியூஎஸ்ல நிறைய நடக்குது. அப்ப என்ன பண்ணுவேன்னா அவன் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு கீழே வரும்போது டைரக்டா பிரேக் மூவ் பண்ண மாட்டேன். என் எஸ்எல்ல இருந்து பாதி மூவ் பண்ணி வச்சுப்பேன். அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும். அந்த பிபிஆர் லெவலும் இல்ல அங்க அந்த நான் யூஸ் பண்ற அந்த வால்யூம் ப்ரொஃபைல் லெவலும் அந்த இண்டிகேட்டருக்கு கீழே அங்க வச்சிருப்பேன். சரி அவன் எஸ்எல் அடிச்சாலும் எனக்கு எஸ்எல் கம்மியா தான் ஆகும். இப்போ நான் $250 நான் ரிஸ்க் வைக்கிறேன். எனக்கு எஸ்எல் வந்துச்சுன்னா எனக்கு $300 எனக்கு $200 ப்ராஃபிட் தான். அப்படி மூவ் பண்ணிப்பேன். இது வந்து ட்ரேட் மேனேஜ்மெண்ட் என்னோட கடைசி செக்லிஸ்ட் என்னோட ஜேர்னல் தான். என்ட்ரி போட்டேனா மூடிட்டு நான் ஜேர்னல் பண்ணா மட்டும் தான் அந்த செக்லிஸ்ட் எனக்கு கம்ப்ளீட் ஆகும். இந்த சைக்கிள் ஜேர்னல் பண்ணா மட்டும்தான் அந்த செக்லிஸ்ட் வர முடியுது.
அப்படி இல்லை அப்புறம் பண்ணிக்கலாம் பண்ண மாட்டேன். நான் என்ட்ரி போட்டேன்னா நான் இன்னைக்கு நைட் நான் லேப்டாப் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் ஜேர்னல் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருக்கேன். அப்ப இந்த நோ என்ட்ரின்னு ஒன்று ஜேர்னலே பண்ண மாட்டீங்களா? புரியல. நோ என்ட்ரி நான் என்ட்ரி ஜேர்னல் கிடைச்சிருக்கும், பண்ணுவேன். என்ட்ரி கிடைச்சிருக்கும், பட் நீங்க எடுக்காம இருப்பீங்களா? அதுக்கு ஜேர்னல் பண்றது இல்ல. அப்படி இருந்தா பண்ணுவேன். நான் ஏதாவது கொழுப்புல நான் ஏதாவது பார்க்காம விட்டுட்டு இருந்தா அதுவா நான் எடுப்பேன். ஓகே அதான் கேட்கிறேன். அந்த மாதிரி தான் கேட்கிறேன். ஆனா ஷார்ட்லயே உட்காந்து பார்க்கலன்னா நான் எடுக்க மாட்டேன். இப்போ நான் இன்னைக்கு உட்காந்து பார்த்தேன் எஸ்எம்டி இல்ல, இப்போ நான் இதுக்கு எடுக்கிறோம்னா கேட்டேன்னா நான் இது வேணா எடுப்பேன். நோ எஸ்எம்டி நோ என்ட்ரி அப்படின்னு சொல்லி மேல போனவன் எனக்கு 1.5ல ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வந்துட்டான். ஓகே ஓகே பாரு 1.5ல ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இதை வேணா நான் ஜேர்னல் பண்ணேன். மாடல் எல்லாம் கரெக்ட் தான். லிக்விடிட்டி ஸ்வீப் 4 hour ஸ்வீப் அடிச்சுட்டு மார்க்கெட் ஷிஃப்ட் எனக்கு இது ரெண்டுத்துக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கணும். எல்லாத்தையும் பாடி க்ளோஸ் வச்சுட்டு ரீட்ரேஸ் பண்ணிட்டு வந்தா எனக்கு Q2 என்ட்ரி இங்க ஒரு எஃப்இஜி தான் இருந்தது. இது பிபிஆர் கிடையாது, ஏன்னா ஃபில் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டன் எஃப்இஜி தான். ஸோ என்ட்ரி போட்டுட்டு எஸ்எல் தூக்கி நான் இந்த QML இதுதானே QML இதுதான் அந்த எஃப்இஜி லெவலும் இதுதான். ஸோ இதுக்கு கீழே தான் எஸ்எல் வச்சிருக்கணும். நான் எஸ்எல் வச்சுட்டு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் எப்பவுமே ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்க்கும்போது 1.5 தான். அவன் இங்க பாடி க்ளோஸ் வச்சாதான் 2.5க்கு பார்ப்போம். ஏன்னா மோஸ்ட்லி 1.5ல ரிஜெக்ஷன் கொடுத்துரும். இப்போ நான் இங்க என்ட்ரி எடுத்திருந்தேன்னா இங்க என்ட்ரி போட்டு எஸ்எல் இங்க வச்சுட்டு இந்த ஏரியாவில் வரும்போது 1:2 இல்லை 1:3 வருதான்னு பார்ப்பேன். 1:3 ஓகே எக்ஸிகியூஷன் பண்ணியிருந்தா நான் இப்படிதான் பண்ணியிருப்பேன். இங்க மட்டும் எஸ்என்பி இருந்திருந்தா அந்த பேரலா இவன் ஸ்வீப் படிக்காம கொஞ்சம் மேல இருந்தா கூட நான் இங்க இந்த கன்ஃபார்மா இந்த என்ட்ரி நான் எடுத்திருந்தேன். அது என்ட்ரி எடுத்திருந்தாலும் நான் பார்ப்பேன் இந்த ஏரியால ரியாக்ஷன் கொடுக்குறானா ட்ரூ டே இருக்கா, இதுதான் ட்ரூ டே 0 ஓப்பன் இந்த லைன் இந்த டேஷ் ட்ரூ டே ஓப்பன் ஓகே ரிஜெக்ஷன் கொடுக்குறான், இந்த ஏரியால கொடுத்துட்டான், மறுபடியும் கீழே வந்தான், மறுபடியும் இந்த வால்யூம் ப்ரொஃபைலை டேப் அடிச்சுட்டு மேலே போயிட்டான். இதெல்லாம் உட்காந்து நோட் பண்ணும், அப்படியே பொறுமையா உட்காந்து நோட் பண்ணிட்டு இது பண்ணோம். இந்த லெவலுக்குள்ள போகல, இதுக்கு மேல பாடி க்ளோஸ் வச்சுட்டு வந்துட்டான், ஆனா திரும்பி கீழே வந்தான், மறுபடியும் இந்த இதுல டேப் அடிச்சுட்டு தான் போயிட்டு இந்த மேல அடிச்சான். ஸோ வெயிட் பண்ணுவேன். ஸோ இங்க இவ்வளவு தூரம் மேல போனதுக்கு அப்புறமா நான் பிரேக் இவன் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நான் மூவ் பண்ணி வச்சிருப்பேன். இந்த லைனுக்கு மேல இந்த 2 டேக்கு மேலேயோ அப்படி மூவ் பண்ணி வச்சிருப்பேன். சரி, இதுதான் ட்ரேட் மேனேஜ்மெண்ட்னு நான் எனக்கு வச்ச பேரு. பிரைஸ் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறான் அந்த லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேஷன் பண்ணி வெயிட் பண்றது. இதுதான் ப்ரோ செக்லிஸ்ட். நான் இப்படிதான் ரெடி பண்ணிருக்கேன். சில பேரு லிக்விடிட்டி ஸ்வீப் அதான் இப்ப எனக்கு தெரிஞ்ச செக்லிஸ்ட் வந்து எக்ஸிகியூஷன் என்னென்ன பண்றியோ அது மட்டும் செக்லிஸ்ட் நடத்திருக்கேன். இப்ப நீங்க சொன்னீங்க சைக்காலஜி பார்ப்பேன், அதுக்கப்புறம் ஜேர்னல் பண்றதும் எழுதணும், அதுவும் கண்டிப்பா தேவை. அது தேவை. நான் முன்னாடி நான் சோம்பேறித்தனமா இருந்தேன். ஸோ செக்லிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணோன்னா அந்த செக்லிஸ்டோட போட்டுடலாம். நான் காலையில கடுப்பாச்சுன்னா நான் வந்துட்டு மயிர் உட்காந்து சாட்ல உட்காந்து பார்த்துட்டு நான் எஸ்எல்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு டென்ஷன்ல. புரியுது. ஸோ மைண்ட் பக்கம் காலையிலேயே கடுப்பா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், லேப்டாப் பக்கமே வர மாட்டேன், லீவ் விட்டு போயிடுவோம். ஏன்னா அங்கேயே முடிஞ்சுன்னா நீங்க கரெக்டா பண்ணீங்களா தப்பா பண்ணீங்களா பார்க்கவே மாட்டீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் அதுதான். அது இருந்தால் மட்டும்தான் நான் சார்ட்ல உட்காந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோ பார்ப்பேன். அப்புறம் மார்க்கிங் பண்ணிட்டு மாடலை வந்து எக்ஸிகியூஷனுக்கு ரெடி ஆகும். எக்ஸிகியூஷனுக்கு ரெடி ஆகணும்னா அந்த 2 டேக்கு அப்புறம் தான் நான் ரெடி ஆகும். அதுவும் இந்த 2 o'clock 3 o'clock இந்த கேண்டில் தான் நான் என்ட்ரி ஆகும். ஏன்னா இந்த டைம்ல தான் 4 hour கேண்டில் ஓப்பன் ஆகும். இது 2 o'clock ஓப்பன் ஆகுதா? ஸோ நான் மோஸ்ட்லி இப்படிதான் பார்ப்பேன். இதுக்கே நான் 2 o'clock கேண்டில் நான் பார்க்கறேன்னா மோஸ்ட்லி 1 o'clockலயே அவங்க லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சு வச்சிட்டான்னா 2 o'clockல வந்து அந்த PO3 லெவல் மாதிரி இது பண்ணுவோம். லைக் அந்த 4 hour இருக்குல்ல 3 கேண்டில் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். 1 o'clockே ஒரு பெரிய லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு 2 o'clock வந்து இந்த லெவல்ல டேப் அடிப்பான். புரியுதுங்களா? ஸோ இப்படி போவான், இந்த லெவல்ல டேப் அடிச்சுட்டு போவான். இவன் இந்த மாதிரி டேப் அடிக்கும் போது ஒண்ணு எனக்கு அது பேர் என்ன
இஎஸ் ஒன்று இவன் போய் ஸ்வீப் அடிச்சிருக்கணும், இல்லை ஈக்குவல் ஐ வச்சிருக்கணும், இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் மேலே இருந்திருக்கும். இந்த 3 பாசிபிலிட்டி இருக்கணும். ஸோ அதுதான் எஸ்எம்டியா நான் பார்ப்பேன். ஏன் நீங்க ஒய்எம்ல பார்க்க மாட்டீங்களா எஸ்எம்டி அப்ப? இல்லை நான் வெறும் இதில் மட்டும் தான் பார்க்குறேன். ஏன்னா டெக்ஸ்டர் வந்து அதை பார்த்து ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணுவான், அதான் கேட்டேன். நான் ஒய்எம்ல பார்க்கணும், நான் இஎஸும் நேஸ்டாக்கும் தான் பார்க்குறேன். நான் வந்து பாண்டு பார்ப்பேன் எனக்கு சப்போர்ட் பண்ணதா இல்லைன்னு சொல்லிட்டு நெகட்டிவ்க்கா. பாண்டுக்கு வந்து எனக்கு இவன் ஏசியன் ஐ தூக்கிட்டான், ப்ரீவியஸ் 4 ஹவர் ஐ தூக்கிட்டு இது ஆப்போசிட்டா போகும், டிஎக்ஸ்ஐ மாதிரி நடக்கும். பாண்டு நடக்கும். டிஎக்ஸ்ஐ வந்து சப்போர்ட் பண்ண மாட்டான் மோஸ்ட்லி, அந்த மாதிரி எக்ஸாக்டா நடக்காது. இவன் ஐயை தூக்கிட்டு வர்றான் கரெக்டா, இவன் லோ தூக்கணும்னா இவன் ஐயை தூக்கணும். ஓகே. பட் ஆனா டிஎக்ஸ்ஐ அந்த மாதிரி பண்ண மாட்டான். பட் ஆனா பாண்டு எனக்கு கரெக்டா பண்ணுவோம். பாண்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் 4 ஹவர் ஐ தூக்கிட்டு எனக்கு என்ட்ரி கொடுத்தான். இவன் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் 4 ஹவரோட லோ தூக்கிட்டு எனக்கு என்ட்ரி கொடுத்தான். நான் பாண்டு பார்த்துப்பேன். ஆனா ஸ்டில் நான் பாக்குறது அந்த US 30ல பார்க்கணும்னுவாங்க. பட் ஆனா நான் அது பாக்குறது இல்லை, நான் வெறும் இஎஸ்ல மட்டும் பார்க்கிறேன். எனக்கு இஎஸ்லயே கரெக்டா இருக்கு. சம்டைம்ஸ் வந்து இஎஸ்லயும் இதுலயே ஒன்னா இருந்து டவுல கொடுத்தானா போயிடுவான் மேல இறங்கி. இல்ல நான் பார்த்தது கிடையாது. அதான் US 30ல நான் பார்த்தது கிடையாது. நான் இதுல நான் எடுத்த இந்த 2 நான் பாஸ் பண்ண இது இந்த 2 தான் பார்த்தேன். எனக்கு இதுல நடக்கும்போது நல்லா ஹை ப்ராப்ளமா இருந்ததுனால நான் இதுலயே ஸ்டிக் ஆயிட்டேன். ஆனா நிறைய பேர் அதுவும் பாக்குறாங்க. இதுல வேற எனக்கு எதுன்னு தெரியல. எனக்கு என்கியூ வந்து இந்த பாண்ட் கார்டு எது 30 இயரா 10 இயரா 5 இயரா இது 30 இருக்கு. 10 30 ரெண்டுத்தையும் பார்ப்பேன். இது 10 இயர் ஹெல்டு, இது 30 இயர். மோஸ்ட்லி இதுலயே இருக்கும் எஸ்எம்டி. பாத்தீங்கன்னா இவன் ஈக்குவல் ஐ வச்சிருக்கானா தெரியுதா ப்ரோ? தெரியுது ப்ரோ. இவன் ஹையர் லோவர் ஐ வச்சிருக்கான், இவன் ஈக்குவல் ஐ வச்சிருக்கான், தெரியுதா? ஸோ அதுவே ஒரு எஸ்எம்டி தான். இங்க நெகட்டிவ்லாம் வச்சுட்டு ஆனா எனக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல இங்க ஒரு எஸ்எம்டி வைக்காதனால நான் அதை எடுக்கலாம். வேற ஒண்ணும் இல்லை. சரி ஓகே ஃபைன். ஆனா டவு ஜோன்ஸ் பாயிண்ட்ஸ் தான் எடுத்துருப்பேன். டவு ஜோனுக்கு மாடல் சொல்லுங்க. ஒய்எம் அதே டிசம்பர். ஒய்எம்மா ஓகே பாய். அப்படியே லெஃப்ட் அவுட். ஓகே பை. இதுதான டிசம்பர் ஃபியூச்சர்ஸ்? ஆமா இதான். சரி அமைதியாவே இருந்துடுறாப்பா. ஓ இது நெகட்டிவா? இது வந்து ஆல் டைம் ஹைய தொட்டுட்டாயா? ஓ இது நெகட்டிவ்ல இருக்குமோ? இல்ல இதுவும் எப்பயும் போல ஐயா இதுவும் பாசிட்டிவ் தான்யா. அப்போ நான் வேற தனியா போடுறேன், தப்பா இருக்கு. இல்ல கரெக்ட் தான்யா, நீங்க போட்டிருக்கு கரெக்ட் தான், நானே பாக்குறேன். இல்ல கீழே வந்துட்டான். ஓகே 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 ஓகே. அது காரணம் தான் ஆல் டைம் ஹைய தொட்டுட்டான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால கடைசி ஒரு 2 வாரமா பையன் வந்து வேற திசையில் நடந்துட்டு இருக்கான். அடேங்கப்பா. ஓகே ஓகே முடிச்சிட்டானா? லாஸ்ட் 6 மாசம் இந்த இயருக்கு முடிச்சிட்டான் இல்லையா? ஆமையா இயரோட ஐய முடிச்சிட்டான். இன்னும் ஒரே மாசத்துல 3 மாசத்தோட ஐய தூக்கியிருக்கான். அப்பா வாட் எக்ஸ்ட்ராடினரி மூமெண்ட்ங்க. இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் குறைஞ்சதுனால இந்த மாசம் பாசிட்டிவ் நியூஸா அதுல வச்சு ஏற்றினாங்க. அதுவும் இல்லாம வார் நடந்துகிட்டு இருக்குல்ல, அமெரிக்கா வந்து வார் எக்கனாமிக் தானே. ஸோ அது வேற பேஸ் பண்ணி ஆண்டுகிட்டு மணி பேச்சு இவர் சொல்லியிருந்தார், ஆனந்த் சொல்லியிருந்தார். வார் அது நிறைய இருக்கு, லாட் ஆஃப் டூ மச்.
கான்ஃபரன்ஸ் கோல்டு திடீர்னு அன்னைக்கு நடராத்திரி மேல போனான். ஏன் போனான்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா அது வாரனால ஓடினான். இன்னும் மார்க்கே சக்சஸ் இருக்கான். இங்கதான் சரியான என்ட்ரி ஆச்சே. ஆமா நேத்துலாம் சரியான செல்லு. ஆமா செல்லு. இதெல்லாம் அவர் பார்த்துருந்தாருன்னா நேத்து செல்லு தான் எடுத்து வந்திருக்கணும். பை பார்த்துருக்க கூடாது. தினேஷ் சரிங்கய்யா போவோமா? சரி மகேஷ் பாயா. பாய் பாய். ஐயா டெடி ப்ரோ இருக்கீங்களா? இருக்கா போயிட்டாரா? ஹலோ தம்பி சிவப்பு சட்டை இல்ல போலாம். சரி ப்ரோ போலாம். பை. சரியா பாயா. ஓகே லோகேஷையா டெடியா இருக்கீங்களா? சரி அந்த பாய்.